வணக்கம். நம்மை அனைவரையும் ஆட்டி படைக்கக்கூடிய கிரகங்களை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள். 9 கிரகங்களும் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு உரியவர் என்பதை இப்போது தெரிந்து கொண்டு அந்த நட்சத்திரங்கள் அந்த கிரகத்தை பெறும்பொழுது என்னென்ன நன்மைகளையும் தீமைகளையும் நமக்கு கொடுப்பார் என்பதையும் இரண்டாவது வரிசைப்படி வருகிறேன். இப்பொழுது நவகிரகங்களிலே முதல் கிரகம் சூரியன், நம்பர் 1. அந்த சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம் என்னென்ன அப்படின்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். ஞாபகம் வச்சுக்கோங்க, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் பாதம் மாறும் பொழுது முதல் பாதமாக இருந்தால் மேசராசி, 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதமாக இருந்தால் ரிஷபராசி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது உத்திரம். உத்திர நட்சத்திரம் முதல் பாதமாக இருந்தால் சிம்மராசி, 2, 3, 4 பாதமாக இருந்தால் கன்னிராசி. அடுத்தது உத்திராடம். உத்திராடம் முதல் பாதமாக இருந்தால் தனுசு, 2, 3, 4 பாதமாக இருந்தால் மகரம். ஆகவே இந்த சூரிய பகவான் இந்த 3 ராசியையும் இந்த 2 கால் நட்சத்திரத்தையும் உரிமை எடுத்துக்கிறார். கேட்டுக்கங்க, சூரிய பகவானுடைய நட்சத்திரம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இது பாருங்க, ராசி 2 வரும். அதான் நம்ம நோட் பண்ணணும். மேசராசினா அஸ்வினி, பரணி, இது முழுக்க மேசராசி. ஆனால் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு முதல் பாகமாக இருந்தால் மேசம், 2, 3, 4 பாதமாக இருந்தால் ரிஷபம். ஆனா நட்சத்திரம் அங்க உடையுது. நல்லா கேட்டுக்கங்க, இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். உடையக்கூடிய நட்சத்திரம் தலை இங்க மாட்டிக்குது, வாழெல்லாம் அங்க மாட்டிக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சுக்கங்க. இதனுடைய விளக்கங்களை நான் 2வது உங்ககிட்ட வர்றேன். அதுக்கு அடுத்தது இன்னொரு நட்சத்திரம் உத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் முதல் பாதம் சிம்மத்துக்கு வருகிறது, 2, 3, 4 இந்த பாதங்கள் கன்னியில மாட்டிக்குது. அப்ப இந்த நட்சத்திரம் உடையுது. நல்லா கவனமா கேளுங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு நட்சத்திரம் உடையிறது, தலையில இங்க மாட்டிக்குது, சிம்மத்துல வால்பகுதி அங்க மாட்டிக்குது. அடுத்தது உத்திராடம். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் பாதமாக இருந்தால் தனுசு, 2, 3, 4 இந்த பாதமாக இருந்தால் மகரம். அப்ப சூரிய பகவான் எங்கெங்க லாக் ஆகிறாருன்னு பாருங்க. அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன, அதனுடைய பாதிப்புகள் என்ன, அதை நீங்க எப்படி சரி பண்ண வேண்டும் என்பதை 2வது நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சந்திரன், நம்பர் 2, 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன். சூரியன் நம்பர் 1. அதுக்கு என்ன நட்சத்திரம் நீங்க தெரிஞ்சுட்டீங்க. சந்திரனுக்குரிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னா முதல் நட்சத்திரம் ஜாதகப்படி வரக்கூடியது ரோகிணி, 2வதாக அஸ்தம், 3வதாக திருவோணம். இதுல என்ன பியூட்டி, இதுல என்ன யோகம் அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க. இந்த ரோகிணியில பிறந்தவங்களுக்கு எந்த நட்சத்திரம் 4 பாதமாக எதுவாக இருந்தாலும் ரிஷபராசி. அஸ்த நட்சத்திரம் 4 பாதத்தில் எந்த பாதமாக இருந்தாலும் கன்னிராசி. திருவோண நட்சத்திரம் எந்த பாதமாக இருந்தாலும் மகர ராசி. அப்ப இந்த நட்சத்திரம் உடையாம வருது. நல்லா கேட்டுக்குங்க. இந்த நட்சத்திரம் 3மே சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரம், 3மே உடையாமல் அந்தந்த இடத்தில் அவரவர் உட்கார்றாரு. இது ஒரு சிறப்பு. இந்த சிறப்புகள் என்னங்கிறத நான் 2வது உங்களுக்கு விளக்கங்களை கொடுக்கிறேன். 3வதாக செவ்வாய். செவ்வாய்க்குரிய நட்சத்திரம் என்னென்ன? மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். மிருகசீரிஷம் 2, 1, 2 முதல் 2 பாதமாக இருந்தால் ரிஷபராசி, 3, 4 பாதமாக இருந்தால் மிதுன ராசி. அப்ப இந்த நட்சத்திரம் என்ன ஆகுது? உடையுது. இங்க பாதி மாட்டிக்குது, அங்க பாதி மாட்டிக்குது. அதுபோல் அடுத்தது என்ன? சித்திரை. சித்திரை நட்சத்திரம் முதல் பாதம், 2ஆம் பாதம் கன்னியில் வரும், 3, 4 பாதங்கள் துலாத்துக்கு போயிருது. அப்ப இந்த நட்சத்திரமும் உடையுது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் என்ன? செவ்வாய்க்குரியது அவிட்டம். இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் பாதம், 2ஆம் பாதம் எதுல வருது? மகரத்தில். 4, 3
அதாவது 3, 4 வரிசைப்படி அந்த பாதங்கள் வந்தால் கும்பராசி வரைக்கும். அப்ப என்ன ஆகுனா இந்த நட்சத்திரம் பாருங்க உடையுது. எப்படி சூரிய பகவான் நட்சத்திரம் உடைஞ்சு 2 பக்கம் மாட்டிக்கிறாரோ நம்ம சந்திர பகவானுடைய நட்சத்திரம் முழுமையை பெறுகிறது. செவ்வாய் நட்சத்திரம் உடைந்து 2 பக்கம் லாக் ஆகுறாங்க. அடுத்ததாக செவ்வாய்க்கு அடுத்தது எந்த நட்சத்திரம் வரும், என்ன கிரகம் வரும் வரிசைப்படி? புதன். அந்த புதன் எதுக்குரியவர்? முதல் வரிசைப்படி வந்தோம்னா புதனுக்குரிய நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை. அடுத்ததாக எது வரும்? ரேவதி. ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இதில் முழுமையான நட்சத்திரம் அந்தந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும். இது நட்சத்திரம் உடையாம வருது. இதுக்கு ஒரு பலன் இருக்கு. இந்த நட்சத்திரம் எந்த ராசிக்குரியதுன்னா ஆயில்யம் கடகராசி. அடுத்தது என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஞாபகப்படுத்தி பாருங்க. செவ்வாய் புதனுக்குரியது என்ன? கேட்டை. இந்த கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்களும் எங்க இருக்குன்னா விருச்சிகத்தில். இது நட்சத்திரம் உடையாம வருது. அடுத்தது ரேவதி. ரேவதி நட்சத்திரம் அடுத்தது ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களும் எந்த பாதமாக இருந்தாலும் மீனராசி. அப்ப இந்த நட்சத்திரங்கள் 3மே உடையாமல் ஒரே கட்டத்தில் அமர்ந்துள்ளது. இதுக்கு பவர் இருக்கு, இதுக்கு பலன் இருக்கு. அது 2வது அதோட விளக்கங்களை நான் சொல்ல தயாரா இருக்கிறேன். அடுத்ததாக குரு. குருபகவான் நட்சத்திரம் என்னென்ன யோசிச்சு பாருங்க. புனர்பூசம், விசாகம். அடுத்தது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரம் யாருக்குரியது? குருவுக்குரியது. இந்த நட்சத்திரம் 3மே பாருங்க உடையும். உடையக்கூடிய நட்சத்திரம். புனர்பூசம் முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் 3மே எங்க இருக்கு? மிதுனத்தில். 4ஆம் பாதம் கடகத்துக்கு வந்துருது. புனர்பூசம் 4ஆம் பாதமாக இருந்தால் கடகராசி. 3 பாதத்தில் எதுவாக இருந்தாலும் மிதுன ராசி. அதுபோல் அடுத்ததாக எது வருது? குருவுக்குரியது விசாகம். விசாகம் நட்சத்திரம் 3 பாகமுமே எங்க இருக்கு? துலாத்தில், துளாராசி. 4ஆம் பாதம் விருச்சிகத்துக்கு போகிறது. இப்படி இந்த நட்சத்திரம் உடையுது. அதுக்கு அடுத்தது எந்த நட்சத்திரம் வரும்? பூரட்டாதி. பூரட்டாதி நட்சத்திரம் கணக்கு எடுத்துட்டீங்கன்னா 1, 2, 3, 4 2, 3, 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது 1, 2, 3 எடுத்துக்கலாம். இந்த பாதங்கள் இருந்தால் கும்பராசி. 4ஆம் பாதமாக இருந்தால் மீனராசி. இப்படி நட்சத்திரங்கள் உடையும் பொழுது இங்கே அங்கே லாக் ஆகுறாங்க. லாக் ஆகும்போது நமக்கு அதனுடைய பாதிப்பு என்ன, நன்மை என்னங்கிறத 2வது விளக்கத்துக்கு நான் சொல்றேன். அடுத்ததாக நம்ம எங்க வர்றோம்? நம்ம குருவுக்கு அடுத்தது என்ன நட்சத்திரம் வரும்? என்ன ராசி வரும்? சுக்கிரன். அந்த சுக்கிரன் நட்சத்திரம் என்னென்ன? பரணி, பூரம், பூராடம். சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம். இதில் பிறந்தவங்களுக்கு அந்தந்த ராசிகள் எடுத்துட்டீங்கன்னா மேஷம், சிம்மம், பூராடம் நட்சத்திரம், தனுசு. இந்த 3 நட்சத்திரங்களும் உடையாமல் வருகிறது. இந்த உடையாமல் வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன நன்மை, எத்தனை டிகிரியில் அவர் உட்காருவார் அப்படிங்கிறது நான் அடுத்தது விளக்கம் சொல்றேன். அடுத்ததாக எந்த கிரகம்? சனி. சனி பகவானுக்குரிய நட்சத்திரம் என்னென்ன யோசிச்சு பாருங்க. சனி பகவானுக்குரிய நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் பூசம், அடுத்தது அனுஷம், அடுத்தது உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இது 3மே உடையாமல் வருகிறது. அந்தந்த இடத்தில் அவங்க 4 பாதங்களும் அந்த இடத்துல உட்காந்துக்கிறாங்க. அடுத்தது எந்த கிரகம் வருது? ராகு. ராகுக்குரிய நட்சத்திரம் என்னென்ன நீங்க கணக்கு போட்டு பாருங்க, உங்களுக்கு அதனுடைய ஞாபகம் வரும். முதல் நட்சத்திரம் திருவாதிரை, அப்புறம் சுவாதி, அதுக்கப்புறம் சதயம். இந்த 3 நட்சத்திரங்களும் உடையாமல் வருகிறது. திருவாதிரை என்றால் மிதுனம், சுவாதி என்றால் துலாம், சதயம் என்றால் கும்பம். இந்த ராசியில் அந்த நட்சத்திரங்கள் உடையாமல் முழு பலனை அடைகிறார்கள். அடுத்ததாக என்ன வரும் நட்சத்திரம்? கேது. நவகிரகங்கள் கேது. அந்த கேது பகவான் நட்சத்திரம் என்னென்ன கணக்கு போட்டு பாருங்க. எந்தெந்த நட்சத்திரம் வரும்? அஸ்வினி, மகம், மூலம். இந்த அஸ்வினி, மகம், மூலம் எதுக்குரியது அப்படின்னா மேஷம், சிம்மம், தனுசு இதுக்குரியது. இந்த நட்சத்திரங்களை உடையாமல் அங்க உட்காருது.